எலெக்ஷன்ல ஒரு ஆள் வரக்கூடாது அப்படின்னா யார் வரக்கூடாது? சார் என்ன சார் இவ்வளோ கிரிட்டிக்கலாக கேட்டீங்க? திமுக தான் ப்ரோ. ஏன் சொல்ல கூட தயாரா கிளம்பிட்டாங்க. ஸ்டாலின் ஏன் வரக்கூடாது? அவரால எந்த பிரயோஜனமும் இல்லையே இந்த 5 வருஷத்துல. அனுபவப்பட்ட ஆள் யார் வரக்கூடாதுன்னு கூட சொல்ல முடியாது. விஜய் 600 கோடி சொத்துக்கு போய் காட்டுறாரு, வந்தவனே கொண்டாரு. யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுண்டா? இலவச திட்டங்களை அறிவிச்சு நாட்டு மக்களை ஏமாத்தி அந்த முதல்வர் யாரா இருந்தாலும் வரக்கூடாது. குவாட்டர் விலை இப்ப 150, அதை 300 ஆக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு இலவச பாட்டில் 4 கொடுத்தா நீங்க மெச்சு போவீங்க. மெச்சு போவோம். 4 கொடுத்தா நம்ம டெய்லி கொடுனா குடிச்சிட்டு நாங்க வாட்டில் ஜம்முன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆள் வரக்கூடாது அப்படின்னா யார் வரக்கூடாது சொல்லி? சார் என்ன சார் இவ்வளோ கிரிட்டிக்கலாக கேட்டீங்க? உங்களுக்கு யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? அப்படி கேளுங்க. அப்படி இல்லை சார், நல்லது செய்கிறவங்க யாராக இருந்தாலும் வரலாம். அப்படி இருக்கும்போது 4 பேருமே நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நினைப்புல தானே வராங்க. அப்ப 4 பேருமே வர முடியுமா? விஜய் வரலாம் சார். விஜய் வரலாம். ஏன் விஜய் வரணும்? இல்லை சார், ஒரு மாற்றமாக இருக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறோம். ஏன் மாற்றம் வேணும்? இல்லை, இது வரலையும் இருந்தது எப்படின்றது தெரியுது. இதுக்கு மேலே வேற அட்வான்ஸாக பண்ணுறாங்களா? அட்வான்ஸா ஏதாச்சும் பண்ணுவாருன்னு? அட்வான்ஸ்னா இப்படி முன்னாடியே புக் பண்ற மாதிரியா? ஃபர்ஸ்ட் டிக்கெட் போடுற மாதிரி? அப்படி இல்லை, வேற இன்னும் வேற எப்படி சொல்றது? எப்படி சொல்றது தெரியல. ஆனா அட்வான்ஸா வேணும். ஆமா. இப்ப இருக்கிறவங்க அப்படி அப்படி சொன்னீங்கன்னா இப்ப இருக்கிறவங்க வந்து மாறணும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. அதான் இவங்க ஏன் மாறணும்? இல்லை சார், இவங்க எல்லாமே வந்து ஊழல்ன்றது ரொம்ப இதாயிடுச்சு. அவர் வந்தா அந்த தடுக்க முடியும், வந்தா ஊழல் பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு தாட்ல இருக்காங்க. பண்றாங்களோ இல்லையோ, ஆனா அது மாதிரி மக்களுடைய இது இருக்குது. பண்றாங்களோ இல்லையோ, ஆனா அப்படி ஒரு இமேஜ் மட்டும் கிரியேட் பண்றாங்க. ஆமா ஆமா. ஆனா அவர் ஊழல் பண்ணுவாரு. அப்படிலாம் சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. யார் வேணாலும் மாறலாம், ஊழல் பண்ணுவாரு. அப்படிலாம் இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் பண்ண மாட்டாரு. பண்ண மாட்டாரு. இந்த 15 கோடி மறைச்சு வச்சது, சம்பளம் 15 கோடி மறைச்சது யாரு சார்? விஜய் அவர்கள் தான். அது என்னன்னு தெரியல சார். நம்பிக்கையான ஒரு ஆளு ஊழல் பண்ண மாட்டாருன்னு நம்புறோம். ஆனா 15 கோடி சம்பளத்தை மறைக்கிறாரு. காரு வெளிநாட்டுல இருந்து இறக்குறாரு, அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்றாரு. இது ஊழல் லிஸ்ட்ல வராதா? வரும் சார், ஆனா அதை பத்தி தெரியல எனக்கு. செங்கோட்டையனை பக்கத்துல வச்சுட்டு அவரு ஊழல் இல்ல பண்ண மாட்டேன்னு சொன்னாருன்னு எப்படி? அது ஆனா ஓகே. அப்ப எப்படி அவர் மாறி வரது? எப்படி ஒரு நம்பிக்கை கிடைக்கும்? ஒரு ஆள் வரக்கூடாது. என் முதல் கேள்விக்கு நீங்க ஒன்னும் பதில் சொல்ல. விஜய் வரணும்னு சொல்லிட்டீங்க, யாரு வரக்கூடாது சார்? அது இல்ல சார், யாராவது ஒருத்தர் வரணும்னா யாராவது ஒருத்தர் வரக்கூடாது. அது யாரு? நீங்க ரொம்ப இதா கேக்குறீங்க. வரக்கூடாதுன்னா இல்ல சார், அது மக்களுடைய இதுதான், சரிங்களா? வரக்கூடாதுன்றது வரக்கூடாதுலாம் யாரும் கிடையாதுங்க. எல்லாரும் வாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணுங்க, அவ்வளவுதானே? ஆமா, வாங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு நீங்க என்னன்னா பண்ணீங்க, எங்களுக்கு அது கவலை. ஆமா. ஏன் திமுக? இல்லை ப்ரோ, இது வரைக்குமே நம்ம இவ்வளோ கடன்லேயே நமக்கு 10 லட்சம் கோடி கிட்டே கடன் இருக்குது. இப்போ இவங்க வந்து அந்த 4 ஆண்டுலேயே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இத்தனை வருஷம் இது காலத்திலேயே மொத்தம் 4.5 லட்சம் கோடி தான். இவங்க வந்து அந்த 4 வருஷம் 4.5 லட்சம் கோடி. இதுக்கு மேலே போக 10 லட்சம் கோடி சொல்றீங்கல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தது 4.5 லட்சம் கோடி. அதுக்கு வட்டின்னு ஒன்று போடுவாங்க. அதுவும் இல்லாம இத்தனை கோடிக்குள்ளதான் கடன் வாங்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குல்ல, அந்த கட்டுப்பாடு ஒன்றும் மீறி போகல அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்போ அதுல என்ன கட்டுப்பாடு மீறி போகலனாலும் நம்ம இப்போ போக போக வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி நம்ம வட்டி கட்டுறோமா, அந்த வட்டியை நம்ம மீதி பண்ண மக்கள் செஞ்சுட்டு போகலாம்ல. அந்த 4.5 லட்சத்துக்கு வட்டி கட்டணும்ல, அதை யார் கட்டினா? அது வந்து கட்டிட்டு தானே இருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு எக்ஸஸா ஆகிறதுக்கும் நம்ம சேர்த்து வட்டி கட்டணும் இல்லையா? அந்த 4.5 லட்சம் எல்லாம் இந்த 4 லட்சம் சேர்த்து கட்டுறோம்ல வட்டி. அதனாலதான் கடன் வாங்காம ஒரு அரசாங்கம் நடத்த முடியுமா? கடன் வாங்க நடத்த முடியாது. நடத்தலாமே, அங்கேயே நடத்த முடியாதுல்ல. கடன் வாங்காம இது வரைக்கும் நடத்துற அரசாங்கம் ஏதாச்சும் இருக்கா? இருக்கான்றது எனக்கு தெரியல. பட் ஆனால் நடத்த முடியும். நம்ம அதுக்கு அடுத்து என்ன பண்றோன்றதை பொறுத்து தானே இருக்கு. இப்போ வந்து இப்போ எப்படி சொல்றது, இப்போ டாக்ஸ் போடுறோம், எதுக்கு போடுறதே தெரியாம போடுறோம். ஒரு சில விஷயத்துக்குலாம் இப்போ சரக்குக்கு இல்ல, மற்ற விஷயத்துக்குலாம் இருக்கு. இப்போ அந்த மாதிரி விஷயத்துலாம் இருக்கும்போது அது டைரக்ட் கவர்மெண்ட், அதுக்கு டாக்ஸ் போட முடியும். அதுக்கு சம்மந்தமே இல்லைல்ல. டைரக்ட் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் போட வேண்டியது இல்லைல்ல. இல்லைண்ணா, டைரக்ட் கவர்மெண்டாவே நல்லா அரிசி பருப்புலாம் மக்கள் சாப்பிட்றதுன்னு அது ஏன் டைரக்ட் கவர்மெண்ட் ஆக்கல? ஆக்கணும், அதை தான் நீங்க. அதை தான் கேட்குறேன், அதையும் ஆக்கல. அப்போ வந்து சம்பாதிக்க தானே பார்க்குறாங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சொல்ல முடியும்? எல்லா யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதான் நிலைமை. நம்ம மாறணும்னா நம்ம கையில வந்து இருக்கணும், அவ்வளவுதான் வித்தியாசம். என்ன மாறணும் இங்க இருந்து? என்ன மாறணும்னா மக்கள் நம்ம தான் மாறணும். நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும் யாருன்றதை. நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? புதுசா ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுக்க முடியும். எலெக்ஷன்ல தான் அப்புறம் எலெக்ஷன்ல தான் முடியும். அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கான அவங்களுக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கணும்? பர்சனாலிட்டினா ஒரு அந்த கட்சிக்கு என்ன எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு புரிதலும் மக்களுடைய இயல்பான வாழ்க்கையும் ஒரு நடுத்தர வாழ்வில் என்ன பண்ண முடியும், அவங்க என்ன இருந்தால் பிழைக்க முடியுன்றது ஒரு இது தெரிஞ்சாலே போதும். வேற எதுவும் தேவை கிடையாது.
அப்ப இந்த திமுக அரசு இது வரைக்கும் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றீங்களா? எதுவும் பண்ணலன்னு சொல்ல முடியாது, அவங்க நிறைய பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சே நிறைய பண்ணியிருக்காங்க என் ஏஜ்கே. பட் இருந்தாலும் இதை விட நீ எக்ஸஸாக பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க. இவங்களோட நல்லா பண்ணுறவங்க நிறைய பேர் கிடைச்சா நல்லா அப்ப இங்க சேஞ்ச் வேணுமா இல்ல அப்கிரேட் வேணுமா? இருக்கும். ரெண்டுமே தான் வேணும், கண்டிப்பாக ரெண்டுமே வேணும். யார் வந்து அப்கிரேடா இருக்கும்? தளபதி தான். அது மாற்றம் கிடையாது. புரியல? அதுல மாற்றம் கிடையாது. மாற்றம் கிடையாது, கண்டிப்பாக தளபதி தான். எலெக்ஷன்ல ஒரு ஆள் வரக்கூடாது அப்படின்னா யாரு வரக்கூடாது? ஏன் சொல்ல கூட தயாரா கிளம்பிட்டாங்க. ஸ்டாலின். 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 ஏன் வரக்கூடாது? அவரால எந்த பிரயோஜனமும் இல்லையே இந்த 5 வருஷத்துல. மாசம் 1000 ரூபாய் எங்களுக்கெல்லாம் யார் பஸ் இலவசம். நாங்களாம் அந்த பஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்ல, வரவும் இல்லை. நாங்க போற டைமுக்கு அந்த பஸ்ஸும் வரல, அந்த 5000 அந்த 1000 ரூபாய் பணமும் நாங்க வாங்கல. அப்ப அந்த எங்களுக்கு எதுவுமே கிடையாது. நாங்களாம் வீட்டுக்கார கை விட்டு இருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த சமுதாயத்துல ஒண்ணுமே கிடையாது, அதுக்கான ஒரு நல்ல முறைகளை எடுப்பது ஒண்ணுமே கிடையாது. எங்க அண்ணன் வரணும் இந்த வாட்டி. அண்ணனா யார்? எந்த அண்ணன்? வரணும், தளபதி விஜய். அவர் தான் எங்க சிஎம்மா வரணும். ஏன் அவர் வரணும்? அவர் எங்க நாட்டுக்கு நல்லா செய்வாரு. அவர் அறிவிச்ச திட்டங்கள்ல இப்ப கணவரால கைவிடப்பட்டதுன்னு சொன்னீங்க இல்லையா, அவர் அறிவிச்ச திட்டங்கள்ல அதுக்கான அவரு என்ன திட்டங்கள்? எல்லா திட்டமும் லேடிஸுங்களுக்கு முக்கிய தொகை, லேடிஸுங்களுக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லி சொல்றாரு அவரு. இதுக்கு முன்னாடியே தாலிக்கு தங்கன்ற திட்டம் எல்லாமே முன்னாடியே இருக்கக்கூடிய திட்டம். எங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கவே இல்லையே. அதுக்கு அப்ளை பண்ண நிறைய வெளியே தெரியப்படுத்தாம இருக்காங்க. நாங்களாம் நிறைய அப்ளை பண்ணி எல்லாமே பண்ணிட்டோம், எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடைக்கல. நீங்க சொன்ன ஒரு சின்ன குறைபாடு இருக்கு இல்லையா, இவர் வந்து இந்த கணவரால் கைவிடப்பட்டவங்களுக்கு ஒன்றும் தரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான அறிவிப்பு விஜய் என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்குறேன். அந்த மாதிரி அனுபவிப்பு என்ன கொடுத்துருக்காரு எங்களுக்கு தெரியல. இப்ப பெண்களுக்காக தாய்மாமா சீர் செய்யறேன்றாரு, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு எல்லாமே செய்யறேன்னு சொல்றாரு. அப்போ வயசானவங்களுக்கு 2500 போடுறேன்னு சொல்லி முதியோர் பென்ஷன் வருது, எல்லாமே வருதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் அவர் வரணும். அவர் வரணும், இதுக்காக தான் அவர் வரணும். ஆமா, வந்தா என்ன பண்ணுவாரு? இது எல்லாத்தையும் செஞ்சிருவாரா? எல்லாமே செய்வார். ஓகே, ரொம்ப நன்றி. அது இப்படி இப்போ இருக்க சூழ்நிலைக்கு யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாம் இழுபறியில் தான் போய்கிட்டு இருக்குது. இல்ல அது இழுபறியில் இருக்கட்டும், உங்க எண்ணம் யார் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யார் வரக்கூடாதுன்னு இது ஒரு அனுபவப்பட்ட ஆள் வந்து யார் வரக்கூடாதுன்னு கூட சொல்ல முடியாது. ஓகேங்களா? யார் வேணாலும் வரலாம், அவ்வளோதான். யார் வேணாலும் வரலாம். சரி, இது இந்த காரணத்துக்காக அவங்க வரக்கூடாதுன்னு இருக்கும்ல, அந்த காரணத்துக்காக கேட்குறேன். வேணா புது மாற்றம் வேணா, புதுசாக வேணா ஒரு ஆள் வரலாம், அவ்வளோதான். புதுசா ஒன்று வரலாம். அது யார் வேணாலும் வரலாம். ஏன் புதுசா ஒன்று வரணும்? இல்லை, இது வரைக்கும் 50 வருஷம் 60 வருஷமாக ஒரே கட்சி மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்குது. ஸ்டாலின் வந்ததே புதுசு தானே, அவர் புது முதல்வர் தானே. இல்லை இல்லை, அப்படி இல்லையா? விஜய் வரக்கூடாது. யாரு? விஜய். விஜய் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? 600 கோடி சொத்துக்கு போய் காட்டுறாரு, வந்தவனே கொண்டாரு 42 பேரை. நல்லது பண்ணணும்னு வந்தாரு, மக்கள் அது பார்க்கணும்னு போய் நடந்த ஆக்சிடென்ட் அது. இப்போ சினிமா நடிகருக்கும் பொம்பளைக்கு ஆம்பளைக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆம்பளை போனால் யாரும் சீட்டு போக மாட்டோம், பொம்பளை போனால் சூத்தாட்டம் அதாட்டம் மூளையாட்டம்னு பார்ப்பானுங்க. அதுதான். சரி, அது எல்லாம் இருக்கட்டும். ஆனால் விஜய் வந்து நல்லது பண்ணுறேன், இந்த இத்தனை வருஷம் இல்லாத நல்லது பண்ணுறேன்றாரு. ஏன்னா எல்லாமே அம்பேத்கர் பண்ணாத இவங்க பண்ண போகிறான். சட்டமே மாதிரி அம்பேத்கர் பண்ணாது, நேதா சுபாஷ் சந்திர பண்ணாது, இன்னும் பண்ண போகிறான். பண்ண போகிறதில்ல. நான் காந்தி கொடுங்க, காந்தி அவன் மாமா, அவன் வந்து சின்ன கூட்டி கொடுத்த தேவையா பையன். சுபாஷ் சந்திர போஸ் தான் கெஞ்சனா மிஞ்சனா, அதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நம்ம வந்து வரவும் துக்குள்ள பிடிக்கிறாள். நம்ம நிறைய யூடியூப்லாம் நிறைய வருவோம். இல்லை, இந்த 50 வருஷம் இவங்களே மாற்றி மாற்றி ஆண்டுட்டு இருக்காங்களா, புதுசாக ஒரு ஆள் தான் வரட்டும். என்ன அப்படி சொல்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் வந்து திராவிட கட்சி தவிர எதுவுமே கால் வைக்க முடியலையே, வைக்க முடியாது. திராவிட கட்சி தாண்டி வேறு யாரும் வர முடியலையே. அப்புறம் ஜாதி கட்சி இருக்குல்ல, ஜாதி கட்சி இப்போ அவங்கெல்லாம் விட்டுருங்களேன். இப்போ மாற்றம் தான். அண்ணன் சீமான் வராரு, விஜய் வராரு, 2 பேர்ல யாராவது ஒருத்தர் எடுக்கலாம்ல. இப்போ சீமான ஓட்டை பிரிப்பார், மக்கள் ஓட்டை பிரிப்பார், அது விஜயகாந்த் பிரிப்பார். ஓட்டை தான் பிரிப்பாங்க சார், ஒன்று வரலாம் முடியாது. விஜயகாந்த் கூட வந்தார், அவர் தான் விட்டோம். விஜயோட விட்டுலாமா? அது வந்து அந்த பொம்பளை பசங்க அந்த காலேஜ் போய் பாருங்க, இந்த பிரிஞ்ச காலேஜ் ஃபுல்லாகவே இந்த மெரினா பீச்சில் இருக்குது. இந்த மூலையை கசிக்கிட்டு அது கசிக்கிட்டு இங்கே தான் உட்காந்துருங்க. அதெல்லாம் இப்படி தான் இருக்கும். பசங்க தான் போடும். ஓட்டை பிரிப்பார், அவ்வளோதான். ஓட்டை பிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு. அவ்வளோதான். ஜாதி ஓட்டை பிரியா பிரியா. நான்லாம் 1 இயர் சுத்த 1 இயர் தான் போடும். திருவோம் நான் வந்து காடு வெட்டி குரு தான் இல்லை மேலே இருக்கும். இங்கேயே 1 இயர் காடு வெட்டி விட பக்கம் கூட்டுவானோம். அப்படி இருக்கும்போது நான் இந்த ஏரியா வந்து மீனவர் சமுதாய ஏரியா. அங்கேயே நான் 20 வருஷமாக அங்கே இருக்கேன். மீனவர் சமுதாயம் தான் விஜய்க்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குன்னாங்க. எல்லா சமயம் எல்லாத்தையும் சப்போர்ட் தாங்க இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் குறிப்பிட்ட சமுதாயம் இருக்குல்ல. 1 இயர்னா 1 இயர் ஓட்டு அன்னி இருக்குல்ல, அன்னி ஓட்டு 1 இயர் இருக்குல்ல. இப்போ எங்களுக்கு எஸ்சி ஓட்டே போட மாட்டோம், எஸ்சிக்கு நாங்கள் போட மாட்டோம். அது மாதிரி நிறைய கொள்கைலாம் இருக்குல்ல, அவங்களோட உணர்வு ஜீன் இப்போ சொல்கிறாங்க. இப்போ இந்த ஓட்டு போடுறது தான் உங்கள் உணர்வா? நான் ஜாதி ஓட்டு தான் போட்டேன். காட்டுமாடை தொகுதி அவங்க சோழனோட பல்டாட்டா அவர் தான் போட்டேன். ஆனால் ஜெயிக்காது.
அங்கே வந்து அவங்க அப்பா வந்து 2 வாட்டி எம்பி. ஜெயிக்காதுன்னு தெரிஞ்சாதான் ஓட்டு போட்டீங்களா? ஆமாம், ஜாதி ஓட்டு இன்னொரு நாங்கள் டார்கெட் காட்டணும்ல. இப்ப சதவீதம் காட்டின எத்தனை பேர் இருக்கோம்? இப்போ ஒன்றுமே இல்லை. ஐபிஎல் நம்ம தோக்கணும்னு தெரியும், எதுக்கு மட்டும் டிக்கெட் எடுத்து போகிறான்? நம்மளுடைய கெப்பாசிட்டியை காட்டணும், அந்த கும்பலை காட்டணும். எப்படியா ஜெயிச்சிரும் நம்பிக்கை இல்லை, நம்ம கெப்பாசிட்டியை காட்டணும். அந்த இதில் போகிறோம்ல உணர்வில் தோக்கணும், ஜெயிக்கல கெப்பாசிட்டி காட்டணும் அப்படின்னு. தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ நம்ம பவரை காட்டணும். என்ன 1200, 1400, ஒரு 6-7 கோட்ரு. அன்றைக்கி கோட்ரு 350 ரூபா விற்றுது. 350, 500 வரைக்கும் விற்றுது. 150 ரூபா கோட்ரு. ஓட்டுக்கு கோட்டர் கொடுத்தாங்களாம், பிரியாணிலாம் கொடுத்தாங்களாம். அதெல்லாம் நம்ம போகலாம். நாங்கள் ஜாதி உணர்வு உள்ள ஆளுங்க. என்ன கொடுத்தாலும் நாங்கள் அந்த உணர்வுக்கு தான். ஜாதி தான். இப்போ ஒன்றுமே இல்லை. நானே யூடியூப் நிறையா பேசுகிறேன். இப்போ ஜாதி இல்லைங்கிறீங்கள, ரைட், நான் ஒத்துக்கிறேன், நீனும் ஒத்துக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். சர்டிஃபிகேட்டில் கேட்டேன், போகணும் என்னக்காரன், என்ன ஜாதி, எந்த சர்டிஃபிகேட்ல? 1வது படிக்கிறோம், எல்கேஜி ULKG போகும், என்ன ஜாதி, என்ன மதம், அதையும் கேட்குறான். அது கேட்குறாங்களா? இடஒதுக்கீடு வரணும், காலங்காலமாக ஒதுக்கி வச்சாங்களா? அது ஒழுகையா மொத்தமாக ஜாதியே இன்னொரு கொண்டு வா. நீனே வைக்கிற ஆப்பு, அப்புறம் நீ என்னத்த பண்ண போற? மொத்தமாக ஒழிச்சிட்டா அப்போ காலங்காலமாக 50 வருஷமா படிக்காதவனுக்கும் 5 வருஷமா படிக்கிறவனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? அப்படி இல்லை, நீ எதுக்கு அதை கேட்குற? ஒருவேளை ஜாதி இருக்கு இல்லைன்ட்டு போ. இல்லைன்ற காலங்காலமாக அந்த பேரை சொல்லி தான் மறுத்தாங்க. அந்த மறுத்ததை வச்சு திரும்ப கொடுக்குறாங்க. ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஜாதி இல்லை இல்லைன்னா ஓட்டு கேட்குற. இப்போ ஜாதி இருக்கு, நீ ஏன் பிரிக்கிற சர்டிஃபிகேட்டில்? எல்லாம் பிரியான், நாடாம் பிரியான், வன்னியம் பிரியான், பாரியம் பிரியான். அதை ஒழிச்சிட்டா அதை ஒழிச்சிடலாம். அதை ஃபஸ்ட்டு அதை எடுத்துருவா. முதல்ல அதுதான் ஒழிக்கணும். அதுதான் ஒழிச்சுடுவா. சூப்பர்ண்ணா, அப்படியே அதை பார்த்து சொல்லிருங்க. முதல்ல எதை ஒழிக்கணும்னு சொல்லிருங்க. அவன் ஜாதி ஒன்றும் அந்த சர்டிஃபிகேட்டில் ஃபஸ்ட்டு ஒழிங்க. சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிருங்க, எல்லாம் ஒழிஞ்சிருங்க. அவர் உங்கள் வைகோ இருக்கார, ஒரு ஷீட்டில் மட்டும் பம்பரம் டாப், பம்பரம்னா டாப்பு, உங்களுக்கு இங்கிலீஷும் புரியும். 4 ஷீட்டில் வந்து உதயநிதி நிற்கிறார். அந்த ஆதரவு எங்கே போவோம்? ஜெயிச்சாருன்னு 5 ஜெயிக்கிறாரு. ஆதரவு ஃபுல்லாக சாயம் மட்டும் அங்கே போயிடும். சாயலும் போடும். அவன் தான் கட்சி அது, எவனுக்கும் ஓட்டு போட அப்படின்ட்டு போட்டுது அந்த ஆதரவு. அவர் ஒரு ஆள், அவர் பல்லெல்லாம் வெள்ளை ஆக்கிட்டு இங்கே வருவார். நம்ம சேப்பக்கம் ஸ்டேட்டு நாங்கள் எல்லாரையும் மாற்றிடுவோங்க. மோடி கீடி ஆடி இந்த டெண்டுல்கர் எல்லாரையும் மாதாய் நாங்கள் ஆடி ஜாலியாக இருக்கும். இந்த எலெக்ஷன்ல ஒரு ஆள் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா யார் வரக்கூடாது? இந்த எலெக்ஷன்லையா யாரும் அப்படி சொன்னா சொல்லிடுவோம், பதில் சொல்லிடலாம். இப்போ யாராவது ஒருத்தர் வரணும்னா ஒருத்தர் வரக்கூடாது இல்ல? ஒருத்தர் வரணும்னா மீதி 3 பேர் வரக்கூடாது இல்ல? கொஸ்டின் டஃப்பாக இருக்கே, எப்படி சொல்றதே தெரியல. யார் வரணும்னு சொல்லி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடாதுண்ணே. இது எடப்பாடி வரக்கூடாதான். எடப்பாடி இருந்து குரல் வந்து வருது உங்களுக்கு. இல்லை எடப்பாடியே வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்குறாங்க பாருங்க. உங்ககிட்ட இருந்து குரலே வர மாட்டேங்குது, எல்லாம் சுத்தி இருந்து வருது. குடிமராமத்து திட்டம் 7.5% இதெல்லாம் கொண்டு வந்தேன்னு சொல்றாரு. சொல்லியிருக்காரு, அவர் வாட்டில் சொல்லிட்டு இருக்காரு. யார் வரக்கூடாது? யார் ஆட்சிக்கு வரக்கூடாதுண்டா, இலவச திட்டங்களை அறிவிச்சு நாட்டு மக்களை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டு அதை செய்கிற இதை செய்கிறன்றாங்கல்ல, அந்த முதல்வர் யாராக இருந்தாலும் வரக்கூடாது. அது இலவசங்களை தவிர்த்து மக்களுக்கு அடிப்படை தேவைகள் ஏதோ அதை வந்து மக்களுக்கு செய்கிறது மாதிரி நல்ல திட்டங்களை அறிவிச்சு அவங்க வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அந்த மாதிரி எந்த திட்டத்தை ஒழிச்சிடலாம்னு நினைக்கிறீங்க? இந்த 1000 ரூபா பணம் கொடுக்கறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இலவச பேருந்துகள், இந்த மாதிரி திட்டங்கள்லாம் தேவையில்லாததான். மக்களுக்கு வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சிறிய வேலை வாய்ப்பு கொடுக்கறது மாதிரி, அல்லது வந்து விவசாயிகள் நிறைய பாதிக்கப்படுறாங்க, விவசாயிகள் அழிஞ்சுக்கிட்டு வருது, அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தொகை மாதிரி இந்த மாதிரி. ஆனால் இலவசமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அதாவது வந்து இப்போ விவசாய பணிகளை வந்து ஒரு அரசு துறையில் வந்து இணைக்கிறது மாதிரி, இல்லை குறைந்தபட்ச அந்த விவசாய பழங்கள் காய்கறிகள் எதற்கு குறைந்தபட்ச விலையை நிர்ணயம் பண்ணி அந்த மாதிரி இது பண்ணி விடணும். அந்த மாதிரி முதல்வர் வந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி முதல்வர் வந்தால் நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு எனக்கு தெளிவாக புரியுது. இல்லை நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லலை, அந்த முதல்வர் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி சொல்லக்கூடிய கொள்கையில் சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் இப்போ இருக்கிற முதல்வரே கூட இந்த மாதிரி திட்டங்களை செஞ்சால் அவரே போதுமானதே. நமக்கு இவங்க ஸ்டாலின் வர்றாரு, இல்லை எடப்பாடி வர்றாரு, இவங்கனால எதுவும் இல்லை. இவங்க வந்து சரியான திட்டங்களை கொடுத்தா இவங்களே நல்ல முதல்வர் தான், அதில் எந்த குறைபாடும் இல்லை. இவங்களே அதை கூட பண்ணலாம். திட்டங்கள் ஆமாம், இலவச திட்டங்கள் தேவையில்லை. அதாவது வந்து குறைந்தபட்சமாக தனிநபர் வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கான தொழிற்சாலைகளோ இல்லை இந்த மாதிரி இதுகளை கொடுத்தாங்கனால போதுமானது. இந்த 1000 ரூபா கொடுக்க வேணாம், இல்லை இலவச பஸ் கொடுக்க வேணாம் சொல்றீங்க இல்லையா? இப்போ இந்த பஸ் இல்லாதப்பட்ட யாரோ ஒருத்தருக்கு உதவியா இருக்குல்ல? உதவி இல்லை, அது உதவின்றது மட்டும் இல்லை. இல்லை அதைத்தான் சொல்றேன். அதாவது வந்து ஒரு தனிநபர் வருமானத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு பயணத்தை அது அதில் வந்து
பேர்வாதி கட்டணம் இருந்தா அவங்க கூட கட்டணம் குறைந்தபட்சமா கொடுக்க பண்ணலாம். இப்ப நீங்க ஃபுல்லா இலவசம் கொடுக்கறத காட்டிலும் குறைந்தபட்ச கட்டணம் இப்ப 10 ரூபா இருக்குன்னு சொன்னா 5 ரூபாயா கூட பண்ணுங்க. எனக்கு என்னன்னா நாளைக்கே இந்த மாற்றம் வருமானா வராது. இந்த வளர்ச்சியோட அடிப்படையில முதல் படியா இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமா அப்படிதானே. அப்ப இன்னைக்கு இல்லாதவங்களுக்கான பலன் தானே அந்த 1000 ரூபான்றது. இல்லாதவங்களுக்கு இல்ல, இல்லாதவங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணுங்கன்றோம். நிவர்த்தி பண்ணுங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக கூட நிவர்த்தி பண்ணிருங்க. அது நாளைக்கே நடந்து. நான் ஒரே ஒண்ணு நாளைக்கு ஒரு நிமிஷம் போருங்க. இப்ப இந்த 1000 ரூபாய் பணம் வந்து இத்தனை வருஷ காலங்களுக்கு இல்ல கிடையாது. இப்ப மட்டும் வந்ததுனால அது ஒரு பயணம் படுறாங்க அப்படின்றது இல்ல. இத்தனை வருஷமா அதை இல்லாமத்தானே பயணிச்சாங்க. அப்ப எதுக்கு இது தேவையில்லை இல்ல. அப்படி இல்லாம பசி பட்டினி இப்படின்ற விஷயங்கள் நிறைய தொடர்ந்து இருந்துட்டு தான் இருக்கு. தான் செய்யுது. அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு போனா ஒரு 100 நாள்ல இதை சரி பண்ணிட முடியும். இது எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னா முதல் நாள்ல பாதிக்கப்படுறவன் இருக்கான்ல, அவனுக்கான ஒரு வளர்ச்சியா தானே அது இருக்கு. அவனுக்கான ஒரு அன்னைக்கான தேவையை நிறைவேற்றதானே இருக்கு. இல்ல தேவைன்னு சொன்னா பசு பயணம் பண்றதுனால மட்டும் தேவையில்லை அடங்கிட போறதில்ல. இப்ப பசியோட பட்டினி அங்கன்னு உட்காந்து இருக்கான், அவனை போய் இலவச பஸ் கொடுத்து அவன் பட்டினியை போய் அவன் இலவச பஸ்ல வேலைக்கு போறவனுக்கு பஸ் இல்ல, வேலைக்கு போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இந்த இடத்துல நாங்க போனோம், பஸ்ஸுக்கே காசு இல்லாதவன் எப்படி வேலைக்கு போவோம்? அவங்க அந்த பஸ் பயணத்துக்கு டிக்கெட்டை வந்து அவங்க சம்பாரிச்சிருவாங்க இல்லையா. அப்ப வேலை வாய்ப்பு கொடுக்கும்போது பஸ் பயணம் இருக்கு இல்லையா. ஆமா, இலவசமா டோட்டல் அந்த கவர்மெண்ட் செக்டாரே வந்து இலவச பஸ் விடுற மாதிரி டிரான்ஸ்போர்ட், பப்ளிக்கோட டிரான்ஸ்போர்ட்டை இலவசமா கொடுக்குற நாடுகளும் இருக்கு. இல்ல அது தேவையில்லாததான். நமக்கு மற்ற நாடுகளை கம்பேர் பண்றோன்னு வைங்க. எடப்பாடி எல்லாருக்கும் தரேன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அது தேவையில்லாத. எடப்பாடி கொடுத்தாலும் சரி, அவர் ஸ்டாலின் ஐயா கொடுத்தாலும் சரி, இல்ல புதிய முதல்வர் விஜய் வந்தாலும் சரி, அவர் வந்து கொடுத்தாலும் சரி, இலவசங்கள் தேவையில்லாத திட்டம் தான். இலவசங்கள் தேவையில்லைங்க, அதை மட்டும் விட்டுருங்க. தேவையில்லை. அதாவது அவர் 1000 ரூபா வேணாம்ன்றாரு. எங்களுக்கெல்லாம் நாங்களாம் ரொம்ப வறட்சியில் இருக்கோம். 1000 ரூபாய்க்கு 2 ரூபா கொடுத்தா கூட நல்லது. 2000 ரூபா கொடுக்குறாங்க. 2000 ரூபா கொடுத்தா மெச்சு போவோம் மக்கள்கள். எப்படி இருந்தாலும் நம்ம காசு தானே வரியா போகுது, அது நமக்கு தானே கொடுக்குறாங்க. அதனால எனக்கு ஒரு 2000 வந்தாலும் நல்லது. 2000 கொடுத்துட்டு வரியை ஏற்றத்தையும் செய்வாங்க. 2000 கொடுக்காமையும் நாளைக்கு பஸ் கட்டணம் ஏறத்தையும் செய்யும். அப்ப 2000 இல்ல மாசத்துக்கு 4 குவார்டர் கொடுத்தாலும் மெச்சு போவீங்களா? அதாவது 2000 கொடுத்துட்டு நம்ம பஸ்ஸை ஏற்றத்தையும் போறாங்க, 2000 கொடுக்காட்டியும் பஸ் ஏற்றத்தையும் போறாங்க. 2000 கொடுத்துட்டு பஸ்ஸை கூட ஏற்றிட்டு போறாங்க, நம்ம பைக்கில் போயிடுவோம். குவார்டர் விலை இப்ப 150, அதை 300 ஆக்கி கொடுத்துட்டு உங்களுக்கு இலவச பாட்டில் 4 கொடுத்தா நீங்க மெச்சு போவீங்க. மெச்சு போவோம். 4 கொடுத்தா நம்ம டெய்லி கொடுனா குடிச்சிட்டு நாங்க வாட்டில் ஜம்முன்னு எடுத்துக்கிடுவோம். அதாவது எங்களுக்கு அந்த 1000 ரூபா பணம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி 10000 ரூபா சம்பளம். சத்துணவு பொறுப்பாளர் இருக்காங்க வீட்டுக்காரங்க. ஆமா, இந்த பிள்ளைக்கெல்லாம் 10000 சம்பளம். ஆனா 1000 ரூபா திட்டமோ 2000 ரூபா திட்டமோ எந்த திட்டமும் கிடையாது. எந்த திட்டம் வந்தாலும் நீ கவர்மெண்ட் வேலை வைக்கிற, அதனால இல்ல அப்படின்றாங்க. வந்து பாத்தீங்கன்னா சத்துணவுல வந்து இவங்களுக்கு வந்து பகுதி நேர பணி செய்யறாங்க. இவங்க பகுதி நேர பணிக்கு வந்து சம்பளம் வந்து குறைந்தபட்சம் தான். இப்ப வந்து புதுசா வந்து காலை உணவு திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த திட்டத்தையும் இவங்க கிட்ட சம்பளத்தை இப்ப 10 ரூபா கொடுக்குறாங்கன்னா 15 கொடுத்து இவங்களவே பார்க்க சொல்லலாம். புதுசா ஒருத்தவங்களை வேற எடுத்து அதுக்கு வந்து இவங்களுக்கு சம்பளம் கம்மி கட்டாம ஒரு வேலை சமைக்கிறவங்க 2 வேலையை சமைச்சிட்டு வாங்கிட்டு போறாங்க. அப்ப கட்டல, எங்களுக்கு சம்பளம் கட்டல. அவங்களுக்குமே சம்பளம் குறைந்த வச்சா இப்ப காலை வந்து எங்களுக்கு கட்டல. எங்க குடும்பத்துக்கு 31 ரூபாயா இருக்கு. இப்படி விலைவாசி வித்தா மக்கள்கள் எப்படி வாழ்றது, என்ன பண்றது, என்ன வாங்குறது, எதுவுமே வாங்க முடியல. இப்ப ரொம்ப விலைவாசி எல்லாம் கூடிக்கிருச்சு. மக்களுக்கு அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் பண்றேன்ற பேர்ல வந்து எல்லா விலைவாசியும் கூட்டிட்டாங்க. எதுவுமே இப்ப வாங்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பஸ்ல ஓசின்றாங்க, பொம்பளை ஆளுக்குதே ஓசி, ஆம்பளை ஆளுக்கு வந்து அவங்க டிக்கெட் எடுத்தாதான் பஸ்ல ஏற முடியும். ஏன் இந்த திட்டத்தெல்லாம் பண்றேன்ற பேர்ல ஏன் மக்கள்களை ஏமாத்தணும்? ஏமாத்தக்கூடாது. உண்மையை பேசு, உண்மையை ஆட்சி நடத்து. ஏன் போய் பேசி ஏன் ஆட்சி நடத்துற? எடப்பாடி வந்து 2 பேருக்கும் ஃப்ரீயா கொடுத்துலாமா பஸ்? அதாவது நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு வந்து இந்த இதெல்லாம் அவங்க பண்ண கிடையாது. இப்ப வந்து டக்குன்னு வந்து இடையில கொடுத்தது, இந்த இடையில கொடுத்துட்டு இன்னும் வந்து நீ வந்து இதை கொடுக்காம இருக்க முடியாது, கொடுத்ததே ஆகணும். இந்த மாதிரி வந்து முன்கூட்டியே நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க. எது பண்ணாலும் உண்மையா பேசுங்க, உண்மையா பண்ணுங்க. அதாவது ஒயின் ஷாப் வந்து நான் வந்து அடைச்சிறேன், நீ வந்து அடைச்சிறேன் அப்படின்னு வாயில மட்டும் சொல்றாங்க. ஆனா யாரு வந்தாலும் அடைக்கிற மாதிரி தெரியல. இருக்க வந்து குடிமகன்கள் கூடிக்கிட்டே போறாங்களே தவிர குறையிறதில்லை. சின்ன பையன் கூட குடிக்க ஆரம்பிச்சிட்டியா, அதாவது போதை பொருள் இந்த மாதிரி வந்து கூடிக்கிட்டே போகுது. குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. சின்ன பசங்கள்ல இருந்து ரொம்ப கெட்டு போறானுங்க. அதனால வந்து ஒயின் ஷாப்பை வந்து
உடனே டக்குன்னு அடைக்க முடியாது. எதா இருந்தாலும் கம்மி பண்ணணும். பசங்கள் வந்து இப்போ படிக்கிற பசங்கள் நிறைய கெட்டு போறானுங்க. கெட்டு போறதுக்கு காரணமே வந்து நான் வந்து அரசாங்கத்தையும் சொல்லுவேன். இவங்க பண்றதுனால தானே அந்த பையங்களும் கெட்டு போறாங்க. அதே மாதிரி தேவையில்லாத சலுகை பண்றாங்க. ஆனா வந்து படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் படிச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி வந்து படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்கணும். எத்தனை பேர் இல்லாதவங்களாம் கஞ்சிக்கு இல்லாம தான் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதானே. பஸ் வசதின்றாங்க. ஏதோ இப்போ என்கிட்ட காசு இருக்கு நான் போறேன், அது இல்லாதவங்களுக்கு பண்ணலாம்ல. இருக்கிறவங்களுக்கு ஏன் நல்லது பண்றீங்க? அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு பண்ணா நல்லா இருக்கும். யாருக்கு ஆட்சிக்கு வந்தாலும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். விவசாயம் பண்றவங்களுக்கு, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது பண்ணணும். சின்ன பசங்கள் வந்து இப்போ ரொம்ப கெட்டு போறானுங்க. அவங்களுக்கும் சின்ன பையங்க இனிமேலாவது கெட்டு போகாமல் இருக்கணும். அதுக்கு வந்து கரெக்டான முறையில் நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் வந்து அடுத்தடுத்து வந்து நல்லது நடக்கணும். இனிமேலாவது யார் ஆட்சிக்கு வந்தாலும் உண்மையை பேசணும், உண்மையாக இருக்கணும். மக்கள்களை வந்து யாரும் ஏமாற்றக்கூடாது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து யாரும் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ வந்து பாதுகாப்புன்றதே கிடையாது. எங்கேயும் போகணும் அப்படின்னாலே பயமாக இருக்குது. ஒத்தையில் போயிட்டு தனியாக வர முடியலை. இப்போ வந்து ஏன் போக முடியலை அப்படின்னா எல்லாமே குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து போயிட்டு வரல ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, வைக்கிறாங்க. அதனால் போகிறதுக்கும் பயமாக இருக்குது. பொன்னாடி போட்டிருக்க தாலியிலேருந்து நகையிலேருந்து பூரா விற்று குடிச்சிடுறாங்க. அதை பூரா விற்று குடிச்சாங்க கவர்மெண்ட் தானே வரி கட்டுறாங்க. அப்போ அவங்க பிள்ளை குட்டி தானே கஷ்டப்படுறாங்க. அப்போ கவர்மெண்ட் எத்தனையோ குடும்பத்தை கெடுத்து தானே நீ மக்களுக்கு நல்லது பண்ணுற. இப்போ வந்து டாஸ்மார்க்ல இருக்கிறதுலே அதிகமான வருமானம் வந்து டாஸ்மார்க்ல இருந்ததே வருது. அதை கம்மி பண்ண வேண்டியதானே. அப்புறம் என்ன நீ மக்களுக்கு நல்லது பண்ற? அப்புறம் ஏன் நீ பண்ற? அப்புறம் நான் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லாத. எது டாஸ்மார்க்ல இருந்து வருமானம் அதிகமாக வருது அதை குறை. மக்களுக்கு நல்லது பண்ணு, உண்மையா பேசுங்க. யார் வந்தாலும் ஆட்சியில உண்மையா இருங்க. பேச மாட்டேன்னு சொல்லி மொத்தமா பேசிட்டீங்களே. மொத்த ஆதகத்தையும் கொட்டிட்டாங்க. 3 பேர் யூடியூப் சேனல் வேற வச்சிருக்கோம். கலக்கல் பாய்ஸ் தேனில இருந்து. கலக்கல் பாய்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, நான் சொல்லிட்டேன்ல. இப்போ நீங்க என் சேனலுக்கு சொல்லுங்க. உங்க சேனல் ஃப்ரண்ட் டூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க 3 பேர் எங்க போனாலும் அந்த ஊரை ஒரு கலக்குவோம். இப்ப சென்னை சேனல் மூலியமா நாங்க இப்ப கலக்கல் பண்ணிருக்கோம். நீங்களும் பாருங்க, ஃப்ரெண்ட் டூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்னை கலக்கிட்டு இருக்கோம். ஓகே மிக்க நன்றி. ஒரு வார்த்தை. அதாவது எங்க அண்ணன் ஜெயிக்கணும், எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும் நான் எதிர்பார்க்கிறேன். எங்க அண்ணன் நல்லது பண்ணுவாருன்னு சொல்லி நான் நிறைய ஆர்வத்தோட இருக்கேன். நல்லது பண்ணணும். எங்க அண்ணன் பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒயின் ஷாப்பை வந்து குறைக்கணும். எல்லாமே இனிமேலாவது பரவாயில்ல, என் பிள்ளைங்க நல்லா இருக்காங்க அப்படின்றதுல வந்து எல்லாம் சொல்லணும். நாங்கள் அதை கேட்டு சந்தோஷப்படணும். நன்றி.